வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிள்ளையார் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு, பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம், எள்ளு. இப்போ பச்சரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை செய்ய தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். பாசிப்பருப்பை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். கொஞ்சம் மிதமான சூடுலேயே நம்ம அதை வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. பாசிப்பருப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அதிகரிக்கும். பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பில் செரிமான தன்மை அதிகமாக இருக்குது. ரத்தத்தை அழுத்தத்தை சீராக்கும். இப்போ பாருங்கள், இதை பொன்னிறமாக வறுத்து ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளையும் வறுக்க போகிறோம். எள்ளில் அதிக காப்பர் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது. இதில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, இரும்பு சத்து, ஜிங்க் மற்றும் புரதச்சத்து இதில் இருக்குது. இதை நல்லா வெடிக்க விட்டுருங்க. இப்போ வெடித்ததுக்கப்புறம் இதையும் ஒரு தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ அடுத்து நம்ம தேங்காவை நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதே பாத்திரத்தில் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டால் போதும். இப்போ நம்ம வச்சுருக்க தேங்காயை அதில் நம்ம நல்லா வதக்கிக்கிடணும். தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சானா கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் அதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நெய்யில் வதக்கிக்கோங்க. தேங்காய் நம்ம மருத்துவத்தன்மை நிறைந்தது. இதில் நம்மளுக்கு இருதயம், கல்லீரல், சிறுநீரக குறைபாடுகள் இருந்தாலும் இந்த தேங்காய் சாப்பிட்றதுனால அது சரியாயிரும். இப்போது அடுத்து வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம எவ்வளோ அரிசி வச்சுருக்கோமோ அரிசி மாவு வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அந்த வெல்லத்தை நம்ம போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. வெல்லத்தை தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறணும். இப்போது அந்த எள்ளு வச்சுருந்தோம். அந்த எள்ளு நல்லா கழுவி அதை அலசி அதை நம்ம வடிகட்டிக்கிறணும். ஏன்னா எள்ளில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதை வடிகட்டி அந்த அரிசியோடு சேர்த்து போட்டுக்கணும். இந்த அரிசி மாவோட நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிட்டோம். இது கூட அந்த எள்ளையும் சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிள்ளையாருக்கு பிடித்தது இந்த கொழுக்கட்டை தான். நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை செஞ்சு நம்ம வைப்போம். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம செய்யணும்னா, சாமிக்கு வைக்கணும்னா இதில் நம்ம உப்பு சேர்த்து செய்யக்கூடாது. நம்ம நார்மலாக வீட்டில் செய்யணும்னா, சாப்பிட செய்யணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காவை எடுத்து நல்லா தட்டி அதில் போட்டுருங்க. அந்த மாவில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த அந்த சர்க்கரை பாகை வடிகட்டி இந்த மாவோடு சேர்த்து கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டணும். இப்போ நம்மளுக்கு பாகு சூடாக இருக்கும். அதனால் நம்ம கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இந்த மாவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அந்த சர்க்கரை பாகு ஃபுல்லாக நல்லா கிண்டி அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். வெல்லத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். வெல்லத்தை பெண்கள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இதில் நம்ம வெல்லம் போட்டு சேர்க்குறனால அந்த வெல்லத்தில் செரிமானத்தன்மையும் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளும் சேர்க்குறதுலையும் நம்மளுக்கு நிறைய வைட்டமின்ஸ் இருக்கும். பாசிப்பருப்பு, எள்ளு, தேங்காய், வெல்லம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல சத்துக்கள் நிறைந்தது இது எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அந்த வெள்ளைப்பாகோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கிறணும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். ஒரு இட்லி சட்டி அடுப்பில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. அது கொதிக்கட்டும். அந்த இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கிறணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை செஞ்சு அதை வேக வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. இதை நல்லா எடுத்து உருட்டி இந்த நம்ம விரலில் நல்லா வச்சு அமுக்கி இப்போ ஒரு கொழுக்கட்டையாக வச்சு இந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள், நல்லா அமுக்கி இப்படியே நம்ம 4 விரலை வச்சு அமுக்கினாவும் அந்த கொழுக்கட்டை ரெடி ஆகும். இந்த மாதிரி செஞ்சு நம்ம இட்லி தட்டில் வச்சிடணும். இட்லி தட்டில் வச்சு நம்ம அதை வேக வைக்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை இதில் வைக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையை நம்ம நல்லா பிடிச்சி, இதுதான் பிடி கொழுக்கட்டை. விநாயகருக்கு ரொம்ப பிடித்த கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தினாவே நம்மளுக்கு விநாயகர் கொழுக்கட்டை தான் ஞாபகத்துக்கு வரும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கொழுக்கட்டையை செஞ்சு வைப்பாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சாவே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுக்கும் போதும் அந்த தட்டில் ஒட்டாமல் வருது. இவ்வளோ தான் இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நெய்யில் எல்லாத்தையும் வறுத்துருக்கோம். பாசிப்பருப்பு, எள்ளு எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறதுனால இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா RCA Vlogs சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.